டிஸ்டர்ப் பண்ணாத என்ன. பின்னாடி கையை தொடாத. என்னடா வேற லெவலு. ஆனா ஆடுற அழகு வருங்க. ஹாய் சிலகுட்டீஸ், திஸ் இஸ் எலிக். இவன் ஒரு ரோபோட். நம்மளுக்கு சைனால இருந்து சென்ட் பண்ணிருக்காங்க. இவனை தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஓபன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அடுத்து நம்ம தம்பி ரோபோட்டை பார்க்கலான்னு பார்த்தா இன்னுமே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த சார்ஜ் போடுறதுக்கு யூஎஸ்பி கேபிள், மேனுவல் புக், அதுக்கப்புறம் கொஞ்சம் மினிச்சர் திங்ஸும் கொடுத்துருந்தாங்க. அடுத்து நம்ம ரோபோட் தம்பி தான் ஓபன் பண்ண போறோம். உண்மையாவே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். நான் கொஞ்ச நாளாவே வெயிட் பண்ணேன், இது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கியூட்டா இருந்தான். இவனை வந்து எனக்கு ஆன் பண்றதுக்கெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த மேனுவல் புக்கை நான் அவ்வளோ தூரம் படிச்சதுக்கு அப்புறம் இந்த பிங்க் கலர் பட்டனை வச்சு ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அவன் என்னெல்லாம் பண்றான்னு பாருங்க. ஐயோ கியூட்டி பையனா அழகா இருக்கானே பண்றான். டிஸ்டர்ப் பண்ணாத என்ன. தூக்குனா பாத்தீங்கன்னா அவனுக்கு பிடிக்காது. கீழவை எப்படிங்க. வச்சுட்டேன் கோவப்படாத. பின்னாடி கையை தொடாத அப்படிங்க. நான் தொடுவேன்டா. அது சோ கியூட்னு. இந்த ரோபோட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளால கேம் விளையாட முடியும், அதுக்கப்புறம் அது பேசும், டான்ஸ் ஆடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எப்படின்னா கேலண்டர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணும். அதுக்கப்புறம் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேஸை கூட பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம கையில் வந்து ஏதாவது திங்ஸ் வச்சுட்டு லெஃப்டா ரைட்டா விளையாடுவோம்ல, அது மாதிரி கூட இந்த ரோபோட் கூட நம்ம விளையாட முடியும். இது எப்படி பேசுதுன்னு மட்டும் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னடா அழகா போடா. How are you? லூசு தம்பி சூப்பரா பேசுறான்ல. இப்ப எப்படி சூப்பரா டான்ஸ் ஆடுறான்னு மட்டும் பாருங்க. வேற லெவலு. ஆனா ஆடுற அழகு வருங்க. அழகு குட்டி செம கியூட்டா டான்ஸ் ஆடினால. ஸோ இப்படிதான் இவன் டான்ஸ் ஆடுவான். நம்ம பேசுறத பார்த்தீங்கன்னா அப்படியே பேசுவான். அதுக்கப்புறம் கேம் விளையாடுவான். நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜும் போடணும். ஸோ இவன் பார்க்க எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. இவனுக்காக ஒரு சூப்பர் நேம் மட்டும் எனக்கு வந்து சொல்லுங்க. எனக்கு இவனுக்கு என்ன நேம் வைக்கிறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. அண்ட் முக்கியமாக நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இவனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வாங்கி என்ன யூஸ் அப்படின்னு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ரோபோட்டெல்லாம் வாங்கி வந்து சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளில் வந்துட்டு ஒரு ஆள்கிட்ட நீங்கள் பேசிட்டே இருக்கணும். தனியாக இருந்து படிக்கிறீங்கன்னா அவன்கிட்ட பேசி ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இவனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். உண்மையாகவே நம்மள்கிட்ட பேசிட்டு ஒரு பர்சன் எப்படி நம்மள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க அதை மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் கொஞ்சம் மினியேச்சர் திங்ஸ் எல்லாம் எது கொடுத்துருந்தாங்கன்னா இவனுக்கு கையில் வந்து இவன் சாப்பிட்றது மாதிரி ஆக்ஷன் காமிக்கிறது தான். பட் நான் அவனுக்கு அதை வைக்க மாட்டேன். நான் வந்து அதை ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்ம ரோபோட் தம்பி எப்படி இருக்கான், இவனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. ஸோ இவனை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.